எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். நான் உங்களோட மத்தி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க? எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வாய்ப்புகளின் முக்கியத்துவம். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஏராளமாக குமிஞ்சு கிடக்குது இல்லையா? ஏராளமான வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை இல்லைங்களா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அந்த பிஸ்னஸை முதல்ல என்னை தான்ப்பா அவங்க எடுத்து பண்ண சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன், அதை மட்டும் நான் அப்போ சரின்னு சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் என்னோட ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் சில பேர் கூட இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்தந்த காலேஜஸ்லாம் நல்ல இடம் கிடச்சிச்சு, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன் பாரு, அதனால தான் என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, வந்த வாய்ப்பெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஏன் அவங்கன்னு இல்லைங்க, நம்மளுமே நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு தருணத்தில் தயக்கத்தின் காரணமாக வந்த வாய்ப்பெல்லாம் நழுவு விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணனால இப்போ நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ இனிமேல் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸையாவது நீங்கள் தவற விடக்கூடாது. ஸோ அதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கதையை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். அவ்வளோதான் சார். நீங்க ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது? ஆரம்பத்தில் வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார். சார் நீங்க ஹீரோ சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? என்னங்க உங்களுக்கு புரிஞ்சுது? அதாவது அந்த சீனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் டேரெக்டாக ஹீரோ தான் ஆவேன், மற்றபடி வேறு எந்த ரோல் கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக அப்படி சொல்கிறது கரெக்டாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க, அது தப்பு இல்லை. பட் வர்ற வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முன்னேறினா அது பரவாயில்ல இல்லைங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுப்புலேயே நான் போய் ஏசி ரூமில் உட்காரணும், எனக்கு ஒரு 50,000 சேலரி கிடைக்கணும், எந்த கஷ்டமுமே படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எல்லா பசங்களுமே படிச்சு முடிச்சோன்னா அப்படிதான் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அது சில பேருக்கு வேணா சாத்தியமா இருக்கலாங்க, ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு துறைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த துறையில முதவே ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மீடியம் லெவல்ல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஹை பொசிஷனுக்கு போக முடியும். எனக்கு ஒரு உயர்ந்த பதவி, ஒரு நல்ல ஹையஸ்ட் பொசிஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா எப்பயுமே போகவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் இனிஷியல் ஸ்டேஜில் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. அதில் இருந்துக்கிட்டே அடுத்து எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், அடுத்த ரேஞ்சுக்கு அடுத்த பொசிஷனுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணுங்க. இனிமே வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த கதையோட ஹீரோ யார் அப்படின்னா ராமுன்னு ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஒரு காய்கறி கடை வச்சாராம், அதுவும் ஒழுங்காக ஓடலை. அதுக்கப்புறம் ஒரு துணி கடை வச்சாராம், அதுவும் ஒழுங்காக ஓடலை. அப்புறம் ஒரு பாத்திர கடை வச்சாராம், அதுவும் ஒழுங்காக ஓடலையாம். இவருக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சா, என்னப்பா நம்ம என்னதான் வச்சாலும் ஒன்றுமே ஓட மாட்டேது, அப்புறம் என்னதை தான் நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாராம். உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு சுவாமிஜி இருந்தாராம். அந்த சுவாமிஜிட்ட போய் நம்ம கேட்கலாம், ஏன்னா அவர் நிறைய பேருக்கு நல்லது சொல்லி அவங்களாம் நல்லா இருக்காங்க, ஸோ அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போனாராம். ஆனால் இந்த ராமு பேசிக்கலி எப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டார். ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும், கஷ்டமே படக்கூடாது, டக்குன்னு பணக்கார ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறவரா. ஓகேவா? எப்படிலாம் குறுக்கு பாதையில் போய் ஈஸியாக சம்பாதிக்கலாம், உடல் உழைப்பே இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக பணக்காரர் ஆகலாம், இந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சனா. சரியா? ஸோ இந்த சுவாமிஜியை போய் பார்க்க போவாரா. இந்த சுவாமிஜி இவரை பார்த்த உடனே கேட்பாரா, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. உடனே இவர் சொல்லுவாரா, இந்த மாதிரி நான் இப்படிலாம் பண்ணேன்ப்பா, எனக்கு எந்த தொழிலும் செட் ஆகலை, நீங்கள் தான் சொல்லணும், நான் சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடும் சுவாமி, ஆனால் இந்த ரொம்பலாம் என்னால் உடல் உழைப்புலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையா, எப்படி நான் சீக்கிரமாக பணக்காராது அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இந்த சுவாமிஜி உடனே, இவனுக்கு எப்படியாவது ஒரு பாடம் கற்பிக்கணும்ப்பா, இவன் இது உழைக்காம எப்படி பணக்காரராக முடியும், இப்படி இருக்காட்டேன், இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாராம். சரி, யோசிச்சுட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலைவனம். ஓகேவா? ஸோ பாலைவனம் ஏரியா தான் அது. ஸோ அந்த பாலைவனத்தில் யூஸ்வலாக பொடி கற்கள்லாம் இருக்குமா. அந்த கற்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக பயங்கரமாக இருக்கும். அப்படி தானே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல கல்லாக குமிஞ்சு கிடக்குது. அந்த கல்லெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த சுவாமிஜி, இந்த கற்குவியலில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கல் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். அந்த கல்லை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கல்லை பொறுக்கி நீ எடுக்கணும். ஸோ அந்த கல்லை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அந்த கல்லை வச்சு உனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். சரியா? ஸோ அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். அந்த கல்லிலேருந்து எப்படி காசு கொட்டும், எங்கே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்களா அந்த ராமுன்றவங்க. உடனே இந்த சுவாமிஜி சொல்லுவாரா, அந்த கல்லுக்கு ஒரு மகிமை இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கல்லை நினச்சிட்டு நீ எந்த பொருள் வேணும் அப்படின்னு நீ கேட்டாலும் அந்த பொருள் முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லிடுவாராம். அதாவது கேட்டதை கொடுக்கும் கல் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்போ ஓகே, எனக்கு அந்த கல் மட்டும் கிடைக்கட்டும்.
உடனே ராமு கேட்பாரா, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன், ஆனால் கண்டிப்பாக இந்த குவியலில் தானே இருக்குது, வேற எங்கேயும் இல்லைல்ல, நீங்கள் என்ன ஏமாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாரா. இல்லைப்பா நான் ஏமாத்தலாம் இல்லை, நீ வந்து அந்த ஒரு கல்லை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறமா அதோட மகிமையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த சுவாமிஜி வந்து ஒரு பாடம் கற்பிக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ராமுவும் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறாரா. ஏன்னா எப்படினாலும் அந்த கல் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உழைக்காமலே சம்பாதிக்கலாம்ல, எது கேட்டாலும் கிடைக்க போகுது அப்படின்ற பயங்கர சந்தோஷங்க. சரியா, அதனால என்ன பண்ணுறாரு ராமு, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்லை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுநாள் காலையில் வந்து அந்த கல்லை எடுத்து ஒவ்வொரு கல்லாக பார்க்குறாரு. எந்த கல்லுலாம் சூடாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கணும். அவர் தேடக்கூடியது என்ன அப்படின்னா, சில்லுன்னு இருக்கிற ஒரே ஒரு கல் இல்லையா. ஸோ அப்போ அந்த சூடாக இருக்கிற கல்லெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும்னா திரும்ப அதே கல்லை அவர் வந்து பார்க்கக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் அந்த கற்குவியல் பக்கத்தில் இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருல, இது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு புதக்குழி இருக்குது, அதாவது ஒரு பாதாளம், அது உள்ளே ஏதாவது போட்டோம்னா அது உள்ளேயே போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது எந்தெந்த கல்லெல்லாம் இவர் டெஸ்ட் பண்ணுறாரோ அந்தந்த கல்லெல்லாம் அப்படி தூக்கி அந்த புதக்குழியில் போட்டுறாரு. ஓகேவா, இப்போ ஒரு கல்லை எடுக்கிறாரு அப்படின்னா அது சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த கல்லை தூக்கி அந்த புதக்குழியில் எரிஞ்சிடாரு. அதே மாதிரி இன்னொரு கல் எடுக்கிறாரு, அதுவும் சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு புதக்குழியில் எடுக்கிறாரு. இப்படியே அவர் வந்து ஒரு வாரம் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் பண்ணார். இவருக்கே பொறுமையே கிடையாது, ஆனாலும் ஆசை யாரை விட்டுச்சு, எப்படியாவது அந்த ஒரு கல் கிடச்சிச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆகிடலாம்ல அப்படின்ற ஒரு ஆசையில் இப்படியும் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தாரு. ஒரு மாதமும் ஆச்சாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்பீடு கூடிடுச்சு. ஒரே வேலையை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தோம்னா என்னங்க ஆகும், நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா, நம்மளே அறியாமல். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறார் போடுறாரு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாராம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில்லுன்னு ஒரு கல் வந்துதான் அவரோட கையில். ஸோ அதையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு டக்குன்னு போட்டாராம். அவர் டக்குன்னு போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபீல் பண்ணியிருக்காரு அது சில்லுன்னு இருந்தது. ஐயோ வடப்போச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாராங்க. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், புதக்குழியில் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, போனது தானே. அப்போ அவர் கையில் அந்த சில்லுன்னு இருந்த கல் கிடைச்சும், அவருக்கு தேவைப்படுற அந்த வாய்ப்புகள் கிடைச்சும் அவரால் என்ன பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல இல்லைங்களா. ஸோ இதுதான் இந்த கதை. இப்போ சுவாமிஜி வந்தாங்களாம். சுவாமிஜி வந்து கேட்டாரா, எப்படி இவன் போட்டுருவான்றது தெரிஞ்சு போச்சு, அதனால ரொம்ப கேஷுவலாக கூலாக சுவாமிஜி வந்தாங்களாம். வந்துட்டு என்னப்பா அந்த கல் கிடச்சிச்சாங்க. ஆமாம் சுவாமிஜி அந்த கல் கிடச்சிச்சு, பட் என்ன பண்ணனா டக்குன்னு நான் அந்த கல்லை போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உனக்கு வாய்ப்பு வந்தது நீ மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண முடியும்ப்பா, ஒரு வாட்டி தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். உடனே வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவானாங்க. ஸோ இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்துட்டே தாங்க இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இவர் எப்படி அந்த கிடைச்ச கல்லை நழுவ விட்டு தூக்கி எரிஞ்சிட்டாரோ அந்த மாதிரி தான் நம்மளும் கிடைச்ச வாய்ப்புகளை தூக்கி எரிஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் அது போச்சேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம். அது கிடச்சிருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், இது கிடச்சிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்புனதான் கடைசியில் மிஞ்சோம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு செகண்டும் நிறைய கற்கள் இருந்துச்சுல, நிறைய கல்லாக குமிஞ்சிருந்துச்சுல, சூடான கற்கள், அந்த சூடான கற்கள் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பாடம். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக எடுத்து அனலைஸ் பண்ணும். ஒவ்வொரு வேலையை நீங்கள் பார்க்கும்போது பொறுமையாக உடல் உழைப்பு கொடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப சின்சியராக அந்த வேலையை பார்க்கணுமாங்க. ஓகேவா. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த கற்குவியல்லேருந்து ஒவ்வொன்றா போக போக உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கல் கிடைக்குமா. சப்போஸ் ராமு வந்து அந்த கற்குவியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லையும் பொறுமையாக எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த சில்லுன்னு இருக்கிற கல்லை மிஸ் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளையும் எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓஹோன்னு ஒரு லெவலுக்கு போயிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இனிமேலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வரப்போகிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்குங்க, ஏதாவது ஒரு கெட் டுகெதரில் ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, குவிஸ் ப்ரோக்ராமோ ஏதோ ஒன்று, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் தெரியும் ஆனாலும் போகிறதுக்கு ஒரு தயக்கம், ஏதோ ஒன்று தடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து சொல்லி அந்த ப்ரைஸை வாங்கிட்டு போயிறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ரைஸு. உடனே நமக்கு அப்படியே கபகபான்னு இருக்கும், ஐயோ எனக்கும் தான் ஆன்சர் தெரியும், நான் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புலம்புவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. எப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதோ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி தாங்க. இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே பொறுமையாக நீங்கள் பண்ண வேண்டிய உடல் உழைப்பை பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களை வந்து ஒரு உச்சாணி கொம்புக்கு கொண்டுட்டு போயிடுங்க. ராமு அந்த குளிர்ச்சியான கல்லை எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு பிரகாசமான வாய்ப்பு வந்து வரும். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும், உடல் உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும். ஸோ அதோடு இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி தாங்க. ஸோ இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும். இனிமேலாவது நீங்கள் வர வாய்ப்புகளெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.